ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, the title of today's message will be critical situation. critical situation, ஆபத்தான சூழ்நிலை. இந்த தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன் என்றால், ஏறக்குறைய ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், வாலிபர் மத்தியிலே இந்த செய்தியை கொடுக்கும்படியா என்னோடு பேசினார். ஆனால் எனக்கு தெரியவில்லை எங்கே நடக்க போகுது, என்ன, எப்போ, ஒன்றும் எனக்கு தெரியாது. As God has promoting me to prepare a message for youths, but I didn't know where. but கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் நல்லவர். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை என்னோட சொன்ன உடனே நான் ஒரு ஜெபித்து அல்ல, என் இருதயத்தை வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் தூண்டப்பட்டு ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனாலும் நேற்று இரவிலே கர்த்தர் ஏற்கனவே பேசின சத்தியத்தை எனக்கு நினைவூட்டினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகினாலே அந்த செய்தியை உங்களோட கொண்டு வந்திருக்கிறேன். அதோடைய என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், நான் தயார் செய்து வந்த அதே வசனத்தையும் கூட இன்று பாஸ்டர் முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது பைபிள் ஸ்டடியை பைபிள் ஸ்டடியில அதே வசனத்தை மறுபடியும் பேசினார். அது எனக்கு ஒரு ரீகன்ஃபர்மேஷன். அல்லேலூயா. லேவியர் 18ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, ஏன் இந்த காலம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நிறைந்ததாக இருக்கிறது? விசேஷமாக வாலிபர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். Why this time is so critical and crucial that we especially don't mistake me if when I say we, when I include myself as youths. I'm still young. Hallelujah. Old, but I'm still young. Hallelujah. Hallelujah. Amen. சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, மலேசியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மற்றும் தமிழ வாலிபர்களோட நிலை நாம் அறிந்திருக்கிறோம். சரிங்களா? அறிந்திருக்கிறோமா இல்லையா? அறிந்திருக்கிறோம். என்ன நடக்கிறது அப்படி என்றால், கூகுள் ரிப்போர்ட் படி நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் சில காரியங்கள் ஆஃபிஷியலாக பேசும் பொழுது கூகுளின் ரிப்போர்ட் படி என்ன, மலேசியாவில் உள்ள வாலிபர்கள், தமிழ வாலிபர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கிறது என்றால், பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் இவர்கள் மிகுந்த தாழ்வான இடத்தில் இருக்கிறார்கள். The position of Indians and Indian youths, even in economical and education, it's very low. இதற்கு காரணம் என்ன? இரண்டாவது காரியம் என்னவென்றால், சோசியோ எக்கனாமிக் அண்டர் கிளாஸ். அப்படி என்றால் பொருளாதாரத்தில் அல்லது நம்முடைய வருமானத்தில் தமிழர்கள் மிகவும் கீழே இருக்கிறார்கள். அதிலும் வாலிபர்கள் மிகவும் அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும். மூன்றாவது என்ன சொல்லுகிறது? டிஸ்கிரிமினேஷன், அதாவது நம்முடைய சமுதாயமானது தள்ளப்பட்டு, டிஸ்கிரிமினேஷன் தமிழ் என்ன சொல்லலாம், பாகுபாடு பண்ணப்பட்டு ஒரு இன வேறுபாடிலே தாழ்த்தப்படுகிறார்கள். இது நம்ம அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனை என்ன அப்படி என்றால், ஸ்டேட்டஸ்லெஸ். அதாவது அவர்களுக்கு மலேசிய உரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப், அதில் நமக்கு கொஞ்சம் டவுனில் இருக்கிற நமக்கு இது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உள்புறத்தில் இருக்கிறவர்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். டாக்குமெண்டேஷன், ஸ்டேட்டஸ், மலேசியன் ஸ்டேட்டஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். முடியுமா? தமிழில் ஃபாலோ பண்ண முடியுதா வாலிப பிள்ளைங்க? கேன சரி. அப்புறம் என்னன்னா, தமிழர்களுடைய நிலை எங்க அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனாலே இவர்களுடைய சமுதாயத்திலே இவர்களுக்கு
அந்தஸ்தும் மதிப்பும் இல்லாததினாலே இவர்கள் என்னது குற்ற செயல்களிலே ஈடுபட்டு அவர்கள் இந்த குண்டாஸ் கும்பல்களிலே சேருகிறவர்களாக இருக்கிறார்கள். கிரைம்ஸ் அண்ட் கேங்ஸ்டரிசம். இன்னொன்று என்ன, மலேசியாவில் இருக்கிற தமிழ் குடும்பங்களிலே உள்ள மிகப்பெரிய பாதிப்பு அப்படி என்றால், இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு தோன்றும், ஆமா எங்க குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது, அல்லது நான் அறிந்திருக்கிறவர்களிலும் இப்படியாக இருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் இப்படி இருக்கிறது, நான் குடியிருக்கிற இடத்திலும் இப்படி உண்டு. என்னன்னா, broken families and divorces இது அதிகம் அதிகம் அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்துல டிவோர்ஸ் என்றால் எங்கேயோ கேட்கிற காரியமாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் கேத்தலிக் சர்ச், ஃபார்மர் கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸ் அநேக டிவோர்ஸ்க்குள்ளாக போயிருக்கிறார். இது ஒரு குரூஷியலான டைம். ஏன் இவர்களுக்கு இப்படி நடக்கிறது? வாலிபர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, இதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டிய கடமையா இருக்கிறது. லேவியர் 18ஆம் அதிகாரத்திலே, லேவியர் 18ஆம் அதிகாரம் ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் அருவருப்பின் பட்டியல். அதை தயவாய் நீங்கள் வீட்டிலே போய் நிச்சயமாய் கண்டிப்பாய் படிக்க வேண்டும். அதை நான் இங்கு படிக்கவில்லை, ஏனென்றால் அது மிகவும் அருவருப்பான காரியங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நான் நேரத்தை சுருக்கவும், மாத்திரமல்லாமல் இதை நான் முக்கியமான காரியங்களை பேசுவதற்காகவும் அதை நான் ஸ்கிப் பண்றேன். நீங்கள் கண்டிப்பா வீட்டில் போய் படிங்க. வாலிப பிள்ளைங்க நிச்சயம் அவசியம் படிச்சே ஆகணும். முழு சபையும் இதை நிச்சயமாய் படிச்சாக வேண்டும். அதிலே ஒரு சில வசனங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லேவியர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? எப்படி சொல்லுகிறது அப்படி என்றால், 1 to 24 வரை ஒரு பட்டியல் போடப்பட்டு உள்ளது. அந்த பட்டியலின் அடிப்படையிலே என்ன நடக்குமாம்? ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு தேசத்துல இவ்விதமான அருவருப்பு, இவ்விதமான அக்கிரமம், பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது தேவன் குறுக்கிடுவார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் சர்வத்துக்கும் தேவாதி தேவன். அல்லேலூயா. உலக மற்ற மதத்தினர் அவர்கள் யாரை வேணுமாலும் எதை வேணுமாலும் தெய்வமாக வணங்கி இருக்கலாம், அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் நம் தேவனை தேவன் என்று அங்கீகரிக்காததினாலே அவர் தேவனாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஆமென். God is God all the time because He is God Almighty. ஆமென். அப்போ உலகத்திலே ஜனங்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுடைய பாவம் இந்த பட்டியலின்படி இதுக்கு மேற்பட்டும் இருந்தால் தேவன் நிச்சயமாய் குறுக்கிடுவார். குறுக்கிடும் பொழுது தேவனுடைய நீதி என்ன செய்யும்? அந்த தேசம் என்ன நடக்குமா? தேசத்துல என்ன நடக்குமா? இந்த பாவ ஜனங்களை தேசம் கக்கி விடுமா. ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு? வாமிட் போட்டிருக்குதா? வாமிட் அவுட் போட்டிருக்குது. 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த தேசம், இந்த பூமியானது பரிசுத்த பூமி, தேவனுடைய படைப்பு. தேவன் படைத்தது எல்லாம் 6 நாள் படைப்பிலும் என்ன சொன்னார்? நன்று, நல்லது, நல்லது, நல்லது. இந்த பூமியானது நல்லது. இட் வாஸ் குட். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த பூமி இன்றும் நல்லதுதான். அப்ப இந்த பூமியை தீட்டுப்படுத்தும் பொழுது அந்த தேசமானது அந்த குடிகளை கக்கி விடுமா. The nation will vomit out the inheritance based on their sins and abomination. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது தமிழ் சமுதாயத்திற்கு என்றால், நான் இந்த வசனத்தை சற்று விரிவாக சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இப்ப காசா காலியாக்கப்பட்டு இருக்கிறது. Am I right?
Gaza was vanished. Why? சில உலகத்தில் என்ன சொன்னாங்க, இஸ்ரேல் மேல பழிய போடுறாங்க. அல்லது சில தேசங்களில், இலங்கையிலே, ஸ்ரீலங்கா அநேக கொல்லப்பட்டார்கள், அநேகர் துரத்தப்பட்டார்கள். அப்போ என்ன சொல்லுகிறோம், நம் பார்வை நேராக எங்கே போகும், யார் இந்த தாக்குதலை செய்கிறார்களோ அவர்கள் மேல் நாம் போய் இவர்கள் செய்கிறது அட்டுழியம், அநியாயம் என்று சொல்லுவோம். உதாரணத்திற்கு, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக எழும்பின இலங்கையின் அரசை நாம் எல்லாரும் குற்றப்படுத்தினோம். ஆமா இல்லையா? தமிழர்கள் எப்படி செய்கிறார்களே. இப்போ காசாவை காலி பண்ணின இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட உலகம் என்ன சொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறது. ஆனால் காரணம் என்ன, காரியம் என்ன நடக்கிறது என்றால், தேசம் தன் குடிகளை கக்கி போடுகிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, சமீப நாட்கள், நம்ம நாட்களிலே காலியான நாடுகள் எந்தெந்த நாடுகள் என்று நமக்கு ஒரு சில நாடுகளை பற்றி அறிந்திருக்கிறேன். ரோஹிங்கியா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். காரணம் என்ன? ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற அட்டுழியம், அநியாயம், பாவம். கிறிஸ்து பிரியமானவர்களே, அது உடனடியாக அப்பட்டமாக அப்படியாக அது நடக்கிறது இல்லை. அவர்களுக்குள்ளாக இருக்கிற பாவத்தின் நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களுடைய சமுதாயம் என்ன செய்யப்படும், நெக்லெக்ட் பண்ணப்படும். இதுதான் தொடக்கம். ஆக இதை யாராவது பேசியிருக்கிறார்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை மலேசியாலே. ஆனால் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் நிலை மிகவும் ஆபத்தான நிலை. மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள், விசேஷமாக வாலிபர்கள், அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். They been neglected in so many areas. Why? We must understand. வேதம் அறிவது குறித்து என்ன பேசுகிறது? லேவியர் 18ஆம் அதிகாரம் அதனுடைய பதில். பாவத்தின் பெருக்கம் தமிழ் சமுதாயத்துக்குள்ள, இதை முதல் பாஸ்டர் சொன்னார் இல்லையா, ஒரு அப்பா மகள், அண்ணன் தங்கச்சி, இதெல்லாம் இந்த பட்டியலில் வருது. இது வெளியரங்கமாக நமக்கு தெரியாது, ஆனாலும் இது மறைந்து பெருகி கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படி என்றால், இதோ அக்கிரமம் செய்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த அக்கிரமத்தை செய்தாலும் அவர்களுக்கு மாத்திரம் இதோட பிரதிபலிப்பு வராது. மாறாக முழு தேசத்தில் இருக்கிற முழு இந்த சமுதாயமும் என்ன செய்யப்படுமா, தேசத்திலிருந்து கக்கி போடப்படுமா. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஐம் டாக்கிங் அபவுட் வி இந்தியன்ஸ். நம்முடைய சமுதாயத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். விசேஷமாக வாலிபர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய எதிர்காலம் இந்த தேசத்திலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஒரு ஆபத்து நிலையில இருக்கிறது. இதற்கு நாம் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. We are the ambassadors of Christ. நாம் தேவனுடைய ambassador. என்ன தமிழ்? பிரதிநிதி. எம்பசின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தமிழ்? நம்ம தேவனுக்கு பிரதிநிதியாக தேசத்துல இருக்கிறோம். ஆக இந்த தேசத்துல பவுல் பாருங்க, தன்னுடைய ஜனத்திற்காக அடிக்கடி பேசுவார். தன்னுடைய ஜனம். ஆக நம்முடைய ஜனத்திற்காக நாம் தமிழ் சபைகள் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்? தமிழ் ஜனங்கள் என்ன செய்யணும்? எல்லா சபைகளிலும் இது பொதுவாக பேசப்படுகிற ஒன்று. என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா இல்லையா? பத்தாது, வேறு ஒன்று செய்யணும் வேதம் சொல்லுகிறது. நாங்க வருவேன். அப்ப என்ன நடக்கும்? இப்போ தமிழர்களுக்கு நடக்கிற இந்த நெக்லேஷன் என்னத்தின் ஆரம்பம்? இந்த தேசத்திலிருந்து தமிழ் ஜனங்கள் கக்கி போடப்படுவார்கள். ஸ்ரீலங்கால நடந்தது இங்க நடக்காதா? நடக்கும். ஒருவேளை இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாம இருக்கலாம். புதிதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய நிலை மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கிறது. ஏன்? தேவன் இதில் குறிப்பிட்டு இருக்கிறார். சில பாவங்கள் இன்னும் அம்பலப்படுத்தப்படல, ஆனா அது உள்ள அடங்கி கொண்டு இருக்கிறது.
ஏன் இதை நான் இங்க பேசுகிறேன் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை இங்கு மலேசியால நமது சொன்னது போல பிரதிநிதியாக வைத்து, அம்பாசடராக வைத்து, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பங்கு என்ன? ஏனென்றால் இது என்ன நடக்குமாம், லேவி இன்னும் தொடர்ச்சியா நான் வாசிக்கிறேன், 25 வாசித்து விட்டேன் இல்லையா, 26 வாசிக்கிறேன். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தை மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் உன் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவன் நானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த ஒரு அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. ஆகினாலே கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மலேசியா தேசத்தில் இருக்கிறதுக்கான தமிழர்கள் நிலை எப்படியாக இருக்கிறதுக்கான காரணம் இது மாத்திரமல்ல, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னும் பல காரணங்கள் அடங்கியிருக்கும், கர்த்தர் அறிவார். ஆமென். இப்போ நம்முடைய பங்கு என்ன? பொதுவாக எல்லாரும் சொல்லுகிறது என்ன? நாம் ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், நன்று. ஆனால் அது போதுமா? அப்படி என்றால் நிச்சயமாய் போதாது. ஆகையினால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஒன்று, கர்த்தரோட வருகை சமீபம், வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே ஒன்று, நம்முடைய ஜனம் காக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவர்கள் தேசத்திலிருந்து கக்கி போட கூடாது, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். மூன்றாவது என்ன? அவர்களும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. ஆமென். ஆக இவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு, இந்த குரூஷியல் டைம், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இதற்கான தீர்வு என்ன அப்படி என்றால், ஒரே ஒரு தீர்வு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு வந்தால்தான் இந்த சூழ்நிலை மாறும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் பெற்றால் ஒழிய, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டால் ஒழிய இந்த சூழ்நிலை மலேசியாவிலே மாறாது. ஆக எப்படி இவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள்? கிறிஸ்து பிரியமானவர்களே, 2000 வருடத்துக்கு முன்பதாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுகிற பிரகாரம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீக்குள் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறதுல, காலம் நிறைவேறின போது இயேசு உலகத்திலே பிறந்தார். அந்த சூழ்நிலையை நான் சற்று விளக்கி சொல்லுகிறேன். அப்ப ஏன் இயேசு வந்த காலம் சரியான காலம் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒன்றை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுது உலகத்தை ஆண்டவர்கள் ரோமர்கள். The time when Jesus came 2000 years ago, Romans was ruling the whole world. Am I right? Previously it was ruled by கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் த கிரேட், அவனால ஆளப்பட்டது. அதற்கு முன்பதாக மேதிய பெர்ஷிய ராஜ்யம், அதற்கு முன்பதாக பாபிலோன் ராஜ்யம், அது முன்னே சீரிய ராஜ்யம். நான் ஏன் இந்த ராஜ்யங்களின் பெயர்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்றால், அந்த நாட்களிலே இந்த ஒரு ராஜ்யம் உலகத்தை ஆளுகிறது அல்லது ஒரு தேசத்தை கைப்பற்றினது என்றால் அவர்கள் அங்கு என்னென்னத்தை கொண்டு வருவார்கள் அப்படி என்றால், அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வருவார்கள், ஆளுமையை கொண்டு வருவார்கள், முக்கியமான தங்களுடைய மத வழிபாடுகளை கொண்டு வருவார்கள்.
அப்படியாகத்தான் மலேசியாக்குள்ளாகவும் பிரிட்டிஷ் வரும் பொழுது கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார்கள். ப்ராபப்ளி அது முன்னுக்கு போர்ச்சுகீஸ் கொண்டு வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. மலேசியாவுக்குள்ளுக்கும் இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். நல்லா கேளுங்க. When they brought in their religion, there comes with them immorality in the nations. இந்த ராஜ்யங்கள் ஒரு தேசத்தை கைப்பற்றும் பொழுது, ஒரு நாட்டை கைப்படுத்தும் பொழுது, அவர்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளாக இவர்கள் தங்களுடைய மதத்தை கொண்டு வருவார்கள். மதத்தோடு கூட விபச்சாரத்தையும் அருவருப்புகளையும் கொண்டு வருவார்கள். ஆக இந்த முழு தேசமும் இயேசுவின் வருகையின் பொழுது 2000 வருடத்துக்கு முன்பதாக மிகவும் மோசமான நிலையில இருந்தது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, செக்ஷுவல் இம்மாரலிட்டி உலகத்தை மூடிக்கொண்டு இருந்தது. ஆகினால்தான் காலம் நிறைவேறின போது இயேசு வந்து பிறந்து, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகெங்கும் பரவி பாவத்தின் எச்சரிக்கை அவர்களுக்கு மூட்டப்பட்டு, இதோ உலகத்திலே கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த அநேக மதங்கள் இப்போ இந்த உலகத்திலே இல்லை. எல்லாம் அருவருப்பு நிறைந்த மதங்கள் இப்போ உலகத்திலே இல்லை. இப்ப இருக்கிற மதங்கள் வந்து மச் மாடர்ன். இப்ப இருக்கிற அநேக மதங்களுடைய உபதேசங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுடைய வார்த்தையிலிருந்து வந்த உபதேசங்களை தான் அவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இருந்த அருவருப்பு இயேசு வந்த பொழுது அது என்ன செய்யப்பட்டது? சுத்திகரிக்கப்பட்டது. அப்ப how does God dealt with the world 2000 years ago? தேவன் இந்த அருவருப்பான உலகத்தை, பாவம் நிறைந்த உலகத்தை, தாறுமாறான உலகத்தை அவர் எப்படி சரிப்படுத்தினார் என்றால், அன்பினாலே சரிப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பின் நிமித்தம் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவே அன்பானவர். ஆமென். அப்படி என்றால் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் கூட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இந்த பொறுப்பின் நிமித்தம் இதை நானும் நீங்களும் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். We have responsibility to correct the situation with love. ஆமென். அன்பு தான் இதோட ஆயுதம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்குவோமா? 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அன்பானது என்ன சொல்றீங்க நீங்க? புதுசா இல்லையா? இதுக்கு நம்ம கேட்ட விஷயம் தானே. சிலுவை நறுமணமே அன்பு, பாவ மன்னிப்பு. இந்த அன்பினாலே இந்த சமுதாயம் மாற்றப்பட வேண்டும் என்றால், நினைச்சுக்காதீங்க நாங்க ஒரு சிறு கூட்டம் எங்கிட்ட வந்து சொல்றீங்களே, எங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறதா? உண்டு. ஆமென். இந்த அன்பு எங்கே தொடங்கணும் தெரியுமா? சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த அன்பு எங்கே தொடங்கணும்? யாரோ சொன்னீங்க, கேட்கல சரியா. வீடு. வசனம் என்ன சொல்லுது பாப்போமா? தெசலோனிய சபைக்கு அவர் எழுதி அனுப்புகிறார். யார்? பவுல் எழுதுகிறார். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும். அல்லேலூயா. எங்கயா அன்பு தொடங்கணும்? சபையில. அல்லேலூயா. சபையில என்ன இருக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பு வைக்கணுமாம். முதல் கண்டிஷன் அன்பு. எங்க மலேசியா மாற்றப்படணும்னா அன்பு சபையில வரணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும். இரண்டாவது எங்கன்னா மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பு.
கிறிஸ்து பிரியமானவர்களே, என்ன சொல்றீங்க? புதுசான காரியம் இல்லையே, எங்களாம் அறிஞ்சது தானே. அப்படி என்றால் இந்த வசனம் தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறது தான் புதிய செய்தி. என்னவாம் பாருங்க, மறுபடியும் முழுசா வாசிக்கிறேன் வசனத்தை. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கும் அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷத்தில் வைக்கும் அன்பிலும், அதாவது இந்த அன்பை நானும் நீங்களும் சபையிலே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும். இதே அன்பை பாதபட்சம் இல்லாமல் வெளியிலே இருக்கிற இடத்தில் அன்பு செலுத்தணுமே என்று சொன்னால், ஒருவேளை அந்த அன்பு உண்மை என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். அல்லேலூயா. இப்போ அன்பு வச்சிட்டோம் அப்படி என்றால் அந்த அன்பு என்ன செய்யும்? நிச்சயமாய் பெருகும். ஒரு தொட்டி இருக்குது, தண்ணி கொஞ்சம் லேசா லீக் பண்ணுது பைப்ல இருந்து. தொட்டி நிரம்புமா? நிரம்பாதான். நம்ம என்ன தடை செய்யவே முடியாது, அது கண்டிப்பா நிரப்பும். அப்போ அன்பு நமக்குள்ளாக இருக்குது அப்படி என்றால் அது நிச்சயமா என்ன செய்யும்? பெருகும். அதை பெருக செய்கிறவர் கர்த்தர். அப்ப ஏன் அன்பு பெருகல அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்கள், அங்க அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, சபையிலே நமக்கு பிரதான ஒரு காரியம் போதிக்கப்பட்டிருக்கிறது, நாம் கடமைப்பட்டிருக்கோம் என்றால் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். அதே அன்பு, மாற்றப்பட்ட அன்பு இல்லைங்க. எங்க சபை விசுவாசிங்க, அதனால நான் அவங்க ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? நம்ம சபை சர்ச் மெம்பர் ஒருத்தர் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எங்க சர்ச் மெம்பருங்க. நோ, சர்ச் மெம்பர் மேல வைக்கிற அன்பு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் வைக்கணும், கூட படிக்கிறவங்கள்ட்டையும் வைக்கணும். ஒரே அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாதபட்சப்பட்ட அன்பு அல்ல. ஐக்கியம் வேறு. உலகத்தினருக்கும் நம்ம ஐக்கியம் செய்ய 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசங்களை குறித்து அங்க பேசப்படுது. அது வேற. அன்பு, நம்ம அவங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் வருகை சமீபம். எப்படி நாம் தயார்படுத்துவது? அதுக்கான ஒரு ஷார்ட் கட். டைம் ரொம்ப கிட்ட வந்தாட்டு, நான் கடைசி கால பிரசங்கர் எஸ்காட்டாலஜிஸ்ட், நான் சொல்லுகிறேன், நேரம் இன்னும் கிட்ட வந்துட்டு இன்னும் நாள் செல்லாது. இப்ப கர்த்தருடைய வருகையிலே நான் தகுதி உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஷார்ட் கட் தான் இப்ப நான் சொன்ன வசனம். ஏனென்றால் தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எவ்விதமாய் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் எல்லோர் மேலும் வைக்கிற அன்பு, இதனால என்ன நடக்கும் அப்படி என்றால், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் வருகையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். சும்மா பார்க்கறதல்ல, கரை திரை அற்றவர்களாக. We need qualification. We need to prepare ourselves. So what's the shortcut? What's the formula? What's the secret? To love each other and love others also. இப்படி செய்யும் பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நான் முதல்ல சொன்னேன்ல, மலேசியால தமிழர்களுடைய சூழ்நிலை கிரிட்டிக்கலான சூழ்நிலை சொன்னதானே, அது மாறும். எப்படி மாறும் என்றால், இதுதான் சீக்கிரம். முதலாவது அன்பு, ஒருவருக்கொருவர் சபையிலே அன்பு செலுத்தணும். இதே அன்பை எங்க இருந்தாதான் வெளியே போவோம். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஆப்பையில இருந்தாதான் அகப்பையில வருமா? அகப்பையில இருந்தா ஆப்பையில வருமா? ஏதோ ஒண்ணு சட்டியில இருந்தா கரண்டியில வரும். சரியா? பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, சட்டியில இருந்தாதான் அள்ளும் போதுக்கு வரும் உங்களுக்கு. அப்ப சபையில அன்பு இல்லைன்னா வெளியே போய் அன்பு காட்ட முடியாது. This is our training ground. We are the soldiers.
இங்கதான் ட்ரெயின் பண்ணிட்டு வெளியே போகணும். சபை உள்ளக்கு அடிச்சு பிடிச்சு அது இது நீயா அப்படின்னு தான் வெளியே இப்ப அன்பு செலுத்த முடியாது. எங்க அன்பு இருக்கணுமா அந்த அன்பு பெருகி இருக்கணுமா. இன்னைக்கு நான் சகோதரன் அன்பு சொல்லதை காட்டிலும் அடுத்த வார சபைக்கு வரும்போது அந்த அன்பு எப்படி இருக்கணும்? பெருகி இருக்கணும். இப்படி செய்யும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளியே கொண்டு போகும் பொழுது மத்தேயு 10:40 சொல்லுகிறது. வாசிப்போமாக. மத்தேயு 10:40 சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அனுப்பினவான பிதாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தமிழர்களுடைய சூழ்நிலை மாறும். அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. திஸ் இஸ் தி சீக்ரெட். நம்மளுடைய தமிழர்களோட நிலையை பெற்றோர் நல்லா யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க படுக்கிற சவால் எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சரியான உண்மைதான், தமிழர்கள் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆமாங்க இல்லையா? மிகவும் மோசமாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம். இதை மாற்ற முடியுமா? கிறிஸ்து மாத்திரமே மாற்ற முடியும். எப்படி என்றால், கிறிஸ்துவின் அன்பு உலகெங்கும் பகிர்ந்துப்பட வேண்டும். அதற்கு நம்ம தான் கொண்டு போனோம். ஆமென். போகும் பொழுது தேசத்தில் உள்ள தமிழர்களுடைய நம்முடைய ஜனங்களுடைய சூழ்நிலை மாறும். அதோடைய போனஸ், நானும் நீங்களும் பிழையற்றவர்களாக தகப்பன் முன்னுக்கு, இயேசுவின் முன்னுக்கு வருகையிலே காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. வாலிபர்களுடைய ஞாயிறு ஆராதனையாக இருக்கிறதுனால வாலிபர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். வாலிப பிள்ளைங்க, யூத்ஸ், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு பொறுப்பு என்ன இருக்குது? நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? அப்படி என்றால் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும், வாலிபர் பிள்ளைகள் மாத்திரமல்ல, முழு சபையினரும் கூட இந்த வசனம் உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் வாசித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். எடுத்து ஏனென்றால் 10ஆம் வசனம் நமக்கு இருக்க வேண்டியது, வாலிப பிள்ளைங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் என்ன தெரியுமா? முதல் காரியம், உங்கள் கிரியையையும், உங்கள் டீட்ஸ், உங்களுடைய கிரியை, நீ கர்த்தருக்கென்று செய்கிற பிரயாசம், கிரியை, யோர் டீட்ஸ் ஃபார் காட்ஸ் கிங்டம். தேவ ராஜ்யத்திற்கு என்ன செய்யுங்க? உலகத்துக்கு என்ன செய்றீங்க, உங்களுக்கு என்ன செய்றீங்க அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு என்று என்ன செய்கிறீர்கள்? முதலாவது, உங்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு என்று செய்கிற ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். வாட் ஆர் தி ஆக்டிவிட்டிஸ்? தேவ ராஜ்யத்திற்கு நீங்க என்ன செய்ய முடியும்? முதல் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேத வாசிப்பு. வேத வாசிப்பு. நான் செய்கிற வழக்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு ஆலோசனை தான். நீங்க பாஸ்டர் உங்களை வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் 3 அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை? 3 chapters in Old Testament and 1 chapter in New Testament. Genesis 1, 2, 3, இங்க Matthew chapter 1 வாசிச்சிங்க அப்படி என்றால் 10 மாதத்துல ஹோல் பைபிள் முடிஞ்சாயிட்டு. சில அதிகாரங்கள் நீளமா இருக்கும், அதனால பிளஸ் மைனஸ்லாம் ஒரு வருஷத்துல ஒரு தடவை பைபிள் படிச்சு முடிச்சிருவீங்க. வாலிப பிள்ளைங்க எத்தனை தடவை படிச்சு முடிச்சிட்டீங்க? ஒரு தடவை படிச்சு முடிச்சவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. ஒரு தடவை. சபையினர் ஓகே. வாலிப பிள்ளைங்க
இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு முடியுமா? கேன் டேக் த சேலஞ்ச். ஹல்லேலூயா. டீட்ஸ் அதை செய்யுங்க. கர்த்தர் வார்த்தை அதுக்கப்புறம் உங்களை வழி நடத்திடும். வாட் ஆர் த டீட்ஸ்? நான் தேவனுக்காக என்ன கிரியை செய்ய முடியும் அப்படி என்றால் வசனம் உங்களோடு பேசும். ஆமென். முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? இரண்டாவது காரியம் பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், to serve the holy servants, ஊழியக்காரர்களுக்கு நீங்க கூட இருக்கணும், அவங்க கூட இணையணும், அவங்க கூட இணைஞ்சு ஊழியம் செய்யணும். இதை செய்ய உலகத்து இல்லைன்னா உலகத்துல போய் மாட்டிக்கும். செலிபிரிட்டிஸ் பின்னால ஓடுறது, ஃபுட்பால் பிளேயர்ஸ் பின்னால ஓடுறது. வேர்ல்ட் கப் டைம் தானே, ஒரு மேட்ச் நல்ல நல்ல வேலை லைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரோலாம் வேற எதுலையும் பாய்ப்பீங்க. செலிபிரிட்டிஸ், ஃபுட்பால் ஸ்டார்ஸ், வேற என்ன ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க? ஓடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் உள்ள சூப்பர் ஸ்டார் இயேசு கிறிஸ்து. அடுத்து இங்க என்ன சொல்லுது? தேவ ஊழியர்கள் தான் நமக்கு ஸ்டார்ஸா இருக்கணும், நம்மளோட செலிபிரிட்டிஸா இருக்கணும். வசனம் அப்படிதானே சொல்லுது. நான் மாட்டி சொல்றேன்னா? வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும், not to the world or the celebrities or football players or whoever glamour people, no, சினிமா ஆக்டர்ஸ் அல்ல. சரியா? இரண்டாவது என்ன? ஊழியக்காரருக்கு பின்னால் நீங்க இருக்கணும். மூன்றாவது என்ன? நான் வாசிச்சு முடிக்கிறேன். செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதை நீங்கள் நானும் செய்யும் பொழுது தேவன் இதை மறவாமல் இருப்பாராம். போடுகிறது இதோ பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. முதல் என்ன? கிரியை. முதல் கிரியை வேத வாசிப்பு. அந்த வேதம் உங்களை வழி நடத்தும். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வசனங்கள்லாம் தேவாயின அள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரை செய்யவும். அப்படியே வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு. இரண்டாவது, தேவ ஊழியரை கொடுக்க நீங்க பயணம் செய்யணும். மூன்றாவது என்ன? அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் அசதியா இராமல். தமிழ் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. தமிழ்ல எப்படி போட்டிருக்கிறது? நீங்கள் அசதியா இராமல். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? டோன்ட் பி லேசி. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல, ஸ்லகிஷ். லேசி அண்ட் ஸ்லகிஷ். வாலிபர் நல்லா கேளுங்க, cannot be lazy, cannot be sluggish. சரியா? அடுத்து என்ன? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நல்ல கேளுங்க. கிறிஸ்து பிரியமானவர்கள் எப்போல ஒரு நிலை வாலிபர்கள் என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்கள் பின்னால ஓடுறாங்க. விசேஷமாக பொருளாதார ஆசீர்வாதம். அது செய்யணும், இது செய்யணும், இதை பிளான் பண்ணணும், இப்படி இன்கம் அப்படி இன்கம். அதுல போய் இங்க மாட்டிக்கிறாங்க. தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. தவறா யோசிக்கிறாங்க. எது செஞ்சால் காசு வந்தா சரி, பணம் வந்தால் போதும் அப்படி என்று பொல்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆகையினாலே விளங்கி கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் கொடுத்தால் அது பரிசுத்தம். நாமா தேடிக்கிட்டோம்னா அது அசுத்தம். ஆகையினால வாலிப பிள்ளைங்க நல்லா கேட்டுக்குங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதுவும் வாக்கு தத்தமா கொடுத்துட்டார். என்ன சொல்லுகிறது வசனம்? நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? விசுவாசத்தினாலும். விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். நல்லா கேளுங்க, இது ஒரு காம்பினேஷன். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாதாம். அதே நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதில் உழைக்கும் பொழுது விசுவாசத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்புறம் ஆசீர்வாதத்தில் ஓகே, ஒன்று விசுவாசம். ரெண்டாவது என்ன தெரியுமா? வாலிப பிள்ளை எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்க்கை அச்சீவ் பண்ணணும், என்னுடைய 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 படிப்புல நான் அச்சீவ் பண்ணணும்,
பொருளாதாரத்தில் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதனைகள் படைக்கணும், மேபி ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இதை நீங்க சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்றால் சோம்பேறியா இல்லாம விசுவாசத்துல. மூன்றாவது என்ன? நீடிய பொறுமைனா. காத்திருங்க, கர்த்தர் நியமித்த நாள்ல உங்களை ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்பமும் தண்ணீரும் குறைபடாது. ஆமென். அவருக்கு தெரியும் நம்ம என்னைக்கு கொடுக்கணும். ஆகினால ஆசீர்வாதத்தை பின்னாடி ஓடாம ஆசீர்வதிக்கிறவர் பின்னாடி ஓடினீர்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இருந்து மூன்றாவது 12வது வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக்கும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கு. ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று கிறிஸ்து. நான்காவது காரியம் என்ன தெரியுமா? வாட்ச்ஃபுல் அண்ட் அலர்ட். ரொம்ப ஜாக்கிரதையா. இந்த விசுவாசம் விலையேறப்பட்ட விசுவாசம், இதை நாம் இழந்து விடாதபடி. ஏன் இந்த வசனத்தை குறித்து பேசுகிறார் தெரியுமா பவுல்? முதல் வசனத்திலிருந்து உள்ள காரியங்களை நான் வாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று அங்க பேசுகிறார். 6வது அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்கும் மரித்தனை, அதெல்லாம் வாசிச்சுட்டு 4வது வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த விசுவாசத்தில் உலகத்தை பின்னால ஓடி, ஐஸ்வர்யத்தை பின்னால ஓடி, உலக லௌகீகத்தை பின்னால ஓடி, இந்த விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோம்னா இதை மறுபடியும் பெறுகிறது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே வாலிபர்கள் எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், எதை நீங்க திட்டம் பண்ணினாலும் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியமித்த, கர்த்தர் ரட்சித்த ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட்ட உடைய பிள்ளைகள் மத்தியில இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த வார்த்தையானது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் முழு சபையிலும் கனி கொடுக்கும்படியாய் ஆசீர்வதித்து ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பா. ஆமென், ஆமென், ஆமென்.